لا إله إلا الله ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها. وقال نبينا عليه الصلاة والسلام: لا تقوم الساعة حتى يقاتل المسلمون اليهود فيقتلهم المسلمون حتى يختبئ اليهود من وراء الحجر والشجر إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாக. அவனுடைய வற்றாத கிருபை எம்பெருமானா நபியினாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், வலிமாறுகள், நல்லோர்கள், நாதாக்கள், இன்னும் குறிப்பாக அந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபியினாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் ஷஃபாஅத்தும் நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தினுடைய நிகழ்வுகள் உலக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ என்று நாம் யோசிக்க தோணுகிற வகையில் தொடர் அழிவுகள் சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். அகமதாபாத்திலிருந்து சென்ற விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள். அதனை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை இஸ்ரேலிய இராணுவம் ஈரானின் மீது தாக்குதலை தொடர்ந்து அதற்கு பிறகு அதனுடைய பலாபலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ந்து போர்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நாம் இன்றைக்கு பார்க்கவிருப்பது இஸ்ரேலியர்கள். இஸ்ரேல் என்ற அந்த பகுதியை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு டைம் பாஸ் மாதிரி போர் போல. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 வருடங்களாக பலஸ்தீன் காசா மக்களை தாக்கி கொண்டிருந்தார்கள். ஏன் இப்படியும் சொல்லலாம், 1948 முதலில் தனக்காக ஒரு நாட்டை அமைத்து கொண்டு அது முதல் இதுவரை தன்னுடைய ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறது இஸ்ரேல். பிற நாட்டின் மீது போர் தொடுத்து எண்ணெய் வளங்களை அதை சுரண்டுவதை மிகப்பெரிய ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறது. இப்படி இஸ்ரேலியர்கள் இப்பொழுது நாம் அவர்கள் செய்திருக்கிற விஷயத்திற்கு காரணம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஈரான் நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கவிருக்கிறது என்பதற்காக காரணத்தை சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தோம் என்றால், நியூயார்க்கினுடைய குறிப்பின்படி இஸ்ரேல் இதுவரை குறைந்தபட்சம் 80 அணு ஆயுதம் தயாரித்து வைத்திருக்கிறது. அவர்கள் தயாரிக்கவிருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி இவர்கள் தாக்குதல் நடத்தினால் கிட்டத்தட்ட இந்தியா போன்ற நாடுகள்லாம் 1000 அணு ஆயுதம் வைத்திருக்கிறது. மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் 1000 அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது. ஏன் எதிர்த்து போராடக்கூடிய இஸ்ரேல் கூட 80 அணு ஆயுதத்தை குறைந்தபட்ச அளவு சொல்லுகிறார்கள். அதற்கு மேலே எவ்வளவு நாள் வைத்திருக்கலாம், தயாரித்து வைத்திருக்கிறது. இப்போ எப்படி நாம் வைத்திருக்கிற ஒன்றை எல்லா நாடுகளும் வைத்திருக்கிறது, அது ஒரு நாடு தயாரிக்க கூடாது என்று சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி வந்துவிட்டது? அணு ஆயுதங்கள் என்பது ஒரு நாட்டுக்கு தனிப்பட்ட சொந்தமா? எல்லா நாட்டிற்கும் தற்காப்புக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய ஒன்றுதானே. அப்படிப்பட்ட ரீதியில் அவர்கள் மிஸ்யூஸ் பண்ண மாட்டார்கள். உலகத்திற்கு தீங்கு விளைவிக்கிற வகையில் அந்த அணு ஆயுதத்தை அவர்கள் அணுசக்தியை பயன்படுத்த மாட்டார்கள். அதற்கென்று ஒப்பந்தம் இருக்கிறது, கையெழுத்து விடுவார்கள். அமெரிக்காவில் சென்று
அப்படியெல்லாம் இருக்க தயாரிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அளிக்கக்கூடிய ஒரு பவர் இஸ்ரேலுக்கு யார் கொடுத்தது? இஸ்ரேலுடைய வரலாறு அதுதான். ஆனால் இஸ்ரேல் உருவான 1948 அப்ப இருந்த டேவிட் பென்குயின் முதல் பிரதமர் அவர் சொல்லுகிறார், வந்த உடனே சொல்றார் நமக்குன்னு ஒரு அணுசக்தி வேணுங்கிறார். எப்ப ஈரான் ஆட்சி இன்னைக்கு தான், என்னைக்கோ தோன்றிய நாடு இன்னைக்கு தான் பிளான் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க இவங்களை பலகாரம். ஆனால் நாடு தோன்றிய 1948 முதல் பிரதமருடைய முதல் வாக்குறுதி என்ன தெரியுமா? நமக்குன்னு அணு ஆயுதம் வேணுங்கிறார். 1948 இப்போ அமெரிக்காவில் அவன் அனுமதி கேட்கிறார். அமெரிக்கா அப்பொழுதுதான் ஜப்பானில் அந்த நாகசாகி வெடிகுண்டை அப்பொழுது அவர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஆபத்துக்கு ஜப்பான் உள்ளா இருந்துச்சு. அதனால் அமெரிக்காவே ஒரு முடிவுக்கு வந்துச்சு, இனிமேல் நாம் இதை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு அமெரிக்கா இருந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் போய் அனுமதி கேட்குது. நாங்களும் அணு ஆயுதம் தயாரிக்க அனுமதி கேட்குறப்ப அமெரிக்கா மறுத்துருச்சு, அதுக்கான ஒப்பந்தத்தை அவருக்கு கொடுக்கல. அப்போ அமெரிக்கா தான் அணு ஆயுத தயாரிக்கான ஃபார்முலா வச்சிருக்குது. இப்போ இஸ்ரேல் என்ன செய்யுது அப்படின்னா, இவங்க பரம்பரை இதுதான வேலை. அதுக்கு பிறகு பிரான்ஸினுடைய சப்போர்ட்டில் அணு ஆயுத தயாரிக்க முயற்சி செய்யுது. பிரான்ஸுடைய சப்போர்ட் இருக்குது, ஆனால் அது பத்தலை. தேவையான பண ஆற்றல், அறிவாற்றல், ஒத்துழைப்பு பத்தலை. அதனால் மறுபடியும் என்ன செய்யுது இஸ்ரேல் அப்படின்னா, அமெரிக்காவிலிருந்து ஒரு ஹாலிவுட் பட தயாரிப்பாளரை வைத்து, ஒரு அணு விஞ்ஞானியை வைத்து, அமெரிக்காவிலிருந்து யாருக்கு தெரியாத முறையில் அங்கிருந்து சீக்கிரட்டாக அணு ஆயுத தயாரிப்பு தொழில்நுட்பத்தை திருடியது. முதல்ல இவங்க தயாரித்த விதமே அமெரிக்காட்டது அது ஃபார்முலாவை திருடி அதற்கு பிறகு அதை கண்டுபிடிக்கிறார்கள். அமெரிக்கா பல முறை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க, நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க கேட்குறப்ப இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படியாக 1967 முதல் அணு ஆயுதம் தயாரித்து கொண்டது இஸ்ரேல். 1967 தயாரித்து 1968 அணுகுண்டு சோதனை நடத்தி முடிச்சுட்டாங்க. இஸ்ரேலில் நடத்தலை, தென்னாப்பிரிக்காவில் போய் நடத்தி முடித்தாங்க. அப்பயுமே அமெரிக்கா கேட்குது, நீங்கள் எதோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுது. இல்லை, நாங்கள் தற்காப்புக்காக வேண்டி யாருக்கு எந்த ஆபத்தையும் கொடுக்க மாட்டோம் என்பதற்காக வேண்டி நாங்கள் சுய பாதுகாப்புக்கான அணு ஆயுதத்தை தயாரிக்கலான் இருக்கோன்னு சொல்கிறோம். அப்பையும் தயாரித்ததை ஒத்துக்கடலை. பிறகு ஒரு நாள் அமெரிக்கா ஒரு வெளியேந்த யூதர் ஒரு பேட்டி கொடுத்து தான் தெரிய போச்சு, யூதர்கள் இஸ்ரேலியர்கள் அவர்கள் அணு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. அப்போ எவ்வளோ ஒரு திருட்டுத்தனமாக உருவாக்கி அவர்களுக்கு அப்படி இருக்கிற பொழுது, ஈரான் ஒரு அங்கீகாரம் பெற்ற, யாரையுமே கொள்ளையடிக்காத ஒரு நாடு, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத ஒரு நாடு, இயற்கையாக உருவான நாடு இஸ்ரேல். பிறரை விரட்டி எடுத்த பிறரை நீங்கள் சுரண்டி பெருத்த நாடு தான் இஸ்ரேல். ஆனால் ஈரான் அப்படி இல்லையே. அப்போ திருட்டுத்தனமாக உருவாக்கி 80க்கு மேற்பட்டு உருவாக்க ரைட்ஸ் இருக்கிறப்ப நேர்மையாக ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய அணு ஆயுதத்துக்கு எப்படி நாம் அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு எப்படி சொல்ல போச்சு. இப்போ இஸ்ரேல் இதை எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களில் ஒன்று அணு ஆயுதம். அடுத்தபடியாக அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஈரானில் சர்வாதிகார ஆட்சி இருக்குது, அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து தான் மக்களை மீட்டு கொடுக்குறோம். அது உள்நாட்டு விவகாரம், அது நமக்கு தலையிட தேவையில்லை. உள்நாட்டு விவகாரம் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படியே இருந்தாலும் ஈரான் நாட்டு மக்கள் இஸ்ரேல்கிட்ட என்ன விண்ணப்பம் கொடுத்துருக்கணும், எங்கள் நாட்டில் சர்வாதிகாரம் நடக்குது, அதனால் நீங்கள் மீட்டு கொடுங்க விண்ணப்பம் கொடுத்து. அப்படியும் கொடுக்கல. உலகத்தில் உள்ள தீமையை தட்டி கேட்கறது தான் வேலையா? அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு யாருமே எந்த விதமான விண்ணப்பமும் கொடுக்கல. அப்போ இஸ்ரேல் என்பது இப்படியாக தொடர்ந்து தன்னுடைய அழிச்சாட்டியத்தின் ஒரு உருவமாக ஒத்த உருவாக தான் இஸ்ரேல் இன்றைக்கு திகழ்கிறது. என்னைக்கு அவருக்கு உருவானார்களோ இஸ்ரேல் அப்படிங்கிறது யாரும் ஒன்றும் இல்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் தெரியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ரேல் என்ற பெயர். யாக்கூபுக்கு இன்னொரு பெயர் இஸ்ரேல். இப்படி என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய அடிமை என்று அர்த்தம். இஸ்ராயில் என்றால் அல்லாஹுடைய அடிமை என்று அர்த்தம். அப்போ அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை 12 பேர் நமக்கெல்லாம் தெரியும். அதில் ஒருத்தவங்க பேர் தான் யூசுப் நபி, நமக்கெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு ஒரு மகனுடைய பெயர் தான் யகூதா. அவன் அந்த யகூதாவுடைய வம்சத்தில் தான் அன்னைக்கு உள்ள ஆட்சியாளர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதனால் ஆட்சியாளருக்கு இந்த குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த குடும்பத்துக்கு யகூதி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த யகூதிலிருந்து வந்ததான் யூதர்கள் அப்படின்னு நாம் பார்க்குறோம். இப்போ யூதருடைய வரலாறு அதுதான். குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்றால், யூதர்களை போன்று எந்தனமே நீங்கள் ஆகிவிட வேண்டாம். குர்ஆன்
அல்லாஹ்வின் திருமறையிலே யூதர்களை பல இடத்தில் எச்சரித்து சொல்லுகிறான், அவர்களை போன்று ஆகிவிடக்கூடாது. அது ஒரு பிரபலியமான ஆயத்து தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அவதூறு சொல்லி துன்புறுத்தினார்களோ அந்த யூதர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இட்டு கட்டி அவதூறு சொல்லி எப்படி துன்புறுத்தினார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தி விட்டான். யார? யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியெல்லாம் இட்டு கட்டினார்களோ அந்த இட்டுக்கட்டு அவதூறை விட்டு அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விட்டான். அல்லாஹ்விடத்தில் மிக ஒரு கண்ணியமானவராக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற பொழுது, யூதர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அவர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நபிமார்கள் மீது அவதூறு பரப்பி இட்டு கட்டி அவர்களை துன்புறுத்துவார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் சூரத்து நிசாவுடைய 155வது ஆயத்திலிருந்து 161வது ஆயத்து வரைக்கும் இவங்களை பற்றி தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூதர்கள் உடன்படிக்கையை மீறுவார்கள். ஏதாச்சும் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அது கட்டுப்படணும். ஆனால் யூதருக்கு மட்டும் கட்டுப்பட மாட்டாங்க. எப்படியாச்சும் அதுக்கு மாறு செய்யறது தான் அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு. அடுத்தபடியாக சொல்றது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு யூதர்கள் மாறு செய்வார்கள். அல்லாஹ் சொல்ற விஷயம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு யூதர்கள் மாறு செய்வார்கள். நபிமார்களை கொலை செய்வார்கள். நவுதுபில்லா. ஒரு சாதாரண மனிதனை கொலை செய்வதே அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய குற்றமாக சொல்லுகிறான். ஒரு மனிதனை நீங்கள் கொலை செய்தால் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதனை கொலை செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் நபிமார்களை சர்வசாதாரணமாக கொலை செய்வாங்க. இப்படி மசூதரி எல்லாம் இதுக்கு விளக்க சொல்றப்ப சொல்றாங்க, அவங்க கொலை செஞ்சுட்டு காலையில் கொலை செஞ்சுட்டு எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் சாயங்காலம் எப்பயும் போல வெங்காயம் விற்க வியாபாரத்துக்கு போயிடுவாங்களாம். எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காது. நம்ம கொலை செஞ்சிட்டோமே, அதில் யாரை கொலை செஞ்சிட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செஞ்சிட்டோமே அப்படின்ற கவலைலாம் இல்லாமல் சாதாரணமாக வெளியே சுற்றுவாங்க. நம்ம சொல்லுவோம்ல, பண்ணுறதையும் பண்ணிட்டு இப்படி சாதாரணமாக சுற்றுறான்ற மாதிரி கொலையிலேயே நபிமார்களை கொலை செஞ்சுட்டு சாதாரணமாக கடைத்தெருவில் சுற்றுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ள இறுகி போச்சு இப்படி மசூதியில் அவங்க சொல்லுகிறார்கள். அதே போன்று அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது பேச்சில் அகம்பாவம் இருக்கும். அவங்க பேசுறதே திமிராதான் பேசுவான். குலூபனாகுல், எங்களுடைய இதயெல்லாம் பூட்டப்பட்டுருச்சு, எங்க இதயம் திறக்காதுன்னு சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, காலத்தில் யகூது எதுல்லாஹி மக்லூலத்துன், அல்லாஹுடைய கரம் பூட்டப்பட்டிருக்குது என்று அவனுக்கு அல்லாஹுடைய கரத்தை பற்றி அப்போது சொல்றான். என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் கஞ்சேங்கிறான். அல்லாஹ் கரம் பூட்டப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் கஞ்சே அப்படிங்கிறான். யாரு சொல்றது? யூதர்கள் அல்லாஹை பற்றி சொல்லுகிற வார்த்தை காலு இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா. யூதர்கள் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் அல்லாஹ் ஃபகீர், நாங்கள் தான் பணக்காரர் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ யாரு? யூதர்கள் அப்படி சொல்லுவாங்களாமா. என்னான்ட்டு, அல்லாஹ் ஏழை, நாங்கள் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? இப்படி அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற பொழுது நபிமார்களை கொலை செய்து விட்டு அதை பெருமையாக சொல்லுவார்கள். இன்னா கத்தல்ல மசீஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் தான் கொலை செஞ்சோங்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்படலை, ஆனால் அதை ஒரு பெருமையாக சொல்லுவான். தப்பு செஞ்சுட்டு எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லாமல் வெளியே பெருமையாக சொல்லுவான். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நபிமார்களை கொண்டவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டவர்கள் சொல்லுவான். அதே மாதிரி நற்காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பாங்க. எந்த நற்காரியமும் செய்ய விட மாட்டாங்க. வட்டியை அக்கிரமான முறையில் வசூல் செய்வார்கள். அதே போன்று அவர்கள் வேதங்களை மாற்றி எழுதுவார்கள். நமக்கு தேவையான ஆயத்தை அப்படியே மாற்றி எழுதிக்குவாங்க. யூதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய செல்வந்தன் ஏதாச்சும் குற்றம் செஞ்சிட்டா அப்படின்னா வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காமிக்கிறது, என்னது திருடினால் குற்றம் அல்ல அப்படின்னு ஒரு ஆயத்தை இவங்களா எழுதி வச்சு காமிக்கிறது. அப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி வேதத்தை எழுதி வச்சு குர்ஆன்ல அப்படி ஒரு புள்ளி கூட மாற்ற முடியாது, நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் யூதர்கள் வேதத்தையே சர்வசாதாரணமாக மாற்றுவார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் தொடர்ந்து துன்பம் கொடுத்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனிய வச்சவங்க இவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனிய வச்சவங்க. பலவிதமான இஸ்லாத்தை அவர்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று பல முயற்சி எடுத்திருக்கிறார்கள். இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொலை செய்ய முயற்சி செய்தது யூத பெண் தான். அப்போ ஆரம்பத்திலிருந்தே இவங்களுடைய வரலாறு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாரையாவது கொலை செய்கிறது மட்டும்தான் இவங்களுடைய வேலையாக இருக்கும். உலகத்தில் உள்ள அத்தனை ஃபித்னா ஃபசாது செய்யறதான் இவங்க வேலை. இன்றைக்கு கூட இஸ்ரேல் இவங்ககிட்ட மாற்றி, இது பலஸ்தீன் காசா மக்கள் நமக்கெல்லாம் தெரியும்,
2023 அக்டோபர் 7 அன்னைக்கு ஆரம்பித்த போர் இன்று வரை நிப்பாட்டப்படலை. 2023 அக்டோபர் 7 ஆரம்பித்த போர் ஜூன் 11 2025 வரைக்கும் இஸ்ரேலியர்களால் பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டது எவ்வளவு தெரியுமா? மொத்தம் அந்த போரில் 57,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 55,720 மக்கள் பலஸ்தீனியர்கள். 55,720 மக்கள் பலஸ்தீனியர்கள். 1,706 மக்கள் மட்டும்தான் இஸ்ரேலியர்கள். பலஸ்தீனில் யார் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அந்த கொலை செய்யப்பட்டவர்களில் 70% மக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள். 70% மக்கள் குடும்பத்தை இழந்து தவிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அதில் காயப்பட்டவர்கள் 1,27,394 மக்கள் இதுவே காயப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இஸ்ரேல் அன்று முதல் இன்று வரை தன்னுடைய துரோகத்தை மட்டும்தான் தன்னுடைய ஒரு எழுதப்படாத விதியாக வைத்திருக்கிறது. சொல்லப்போனால் இந்த கசா போரில் ஒரு சம்பவம் ஒன்று மறக்க முடியாது. அதாவது பஞ்சம் அதிகமாகிடுச்சு. எங்கள் பலஸ்தீன் கசாவில் பஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்போ ஐக்கிய நாடு சபை ஒரு அறிக்கை விடுது, இதே பஞ்சம் இன்னும் 2 நாளைக்கு நீடிச்சிச்சு அப்படின்னா 14,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஐக்கிய நாடு சபை அறிவிக்குது. இதுக்கு இணங்க என்ன செய்யுது அப்படின்னா அமெரிக்கா தூதரகம் உதவி செய்யறதுக்கு முயற்சி செய்யுது. யார்? இஸ்ரேல்கிட்ட அனுமதி பெற்று எப்பா உயிருக்கு சேத விளைக்கக்கூடிய நிலைமை ஒன்று இருக்குது, அது உதவி செய்யணும்னு அனுமதி வாங்கி அந்த உதவி செய்வதற்காக மக்கள்லாம் நிற்கிறாங்க. பார்த்தீங்களா? அனுமதி கொடுத்தது இஸ்ரேல் தான். சரி, உதவி செய்யுங்கன்ட்டு. ஆனால் அந்த உதவி செய்வதற்கான கூடியிருந்த அந்த மக்களை ஒன்று திரட்டி அங்கே ஒரு குண்டு போடுறான் இஸ்ரேல். இப்போ எவ்வளோ ஒரு கடின சித்தாந்தம் உள்ள ஒரு நபராக இருக்குன்னு நான் யோசித்து பார்க்கணுமா இல்லையா? 14,000 குழந்தைகள் 2 நாள் அஃபாத் ஆகிடுவாங்க. ஒரு இறுதிக்கட்ட உணவாக அவர்கள் உயிர் உணவாக கொடுக்கப்படுகிற அந்த கும்பலையும் அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுலேயும் ஒரு குண்டு போடுறான். 78 நபர்கள் அதில் இறந்து போயிருக்கிறார்கள். இப்படிதான் இஸ்ரேலியர்கள் யாருக்கும் எந்த விதமான ஒரு இரக்கமும் படாமல் தன்னுடைய தொடர் போராட்டத்தை அவர்கள் தொடர் போரை விளைவில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இதெல்லாம் விட்டு வைக்க மாட்டான். விட்டு வைக்கிறான ஒரு நல்ல காரணம் இருக்குது. நாம் இதுக்கு முன்னாடி பல வரலாறுகளை பார்த்துருக்கிறோம். ஃபிரௌனை பார்த்துருக்கிறோம், நமுரூதை பார்த்துருக்கிறோம், சத்தாதை பார்த்துருக்கிறோம். அவனால் இவ்வளோ பெரிய ஆட்சி அமைத்தான் தெரியுமா? சத்தாதெல்லாம் மிகப்பெரிய சொர்க்கத்தை கட்டினான். அல்லது இலம் யஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அது மாதிரி எதுவுமே கிடையாது அல்லாஹ்வே சொல்கிறான். அப்படின்னா உலகத்தையே சொர்க்கத்தை கட்டினான். கட்டி என்ன செஞ்சான்? சொர்க்கத்துக்குள்ள போகிறப்ப கட்டி முடிச்சுட்டு ஃபினிஷிங் திறப்பு விழா நடத்த போகுது. எல்லாம் ஆடம்பரமான எல்லா ஏற்பாடு நடக்குது. ஒரு கால் உள்ள வச்சவொடனே ரூஹு போயிடுச்சு. அதை தான் அவளை அனுபவிக்க விடல. அல்லாஹ் அவனுக்கு தெரியும் விட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னா அதில் என்ன ரகசியம் இருக்குது, உலகத்துக்கு என்ன படிப்பினை கொடுக்க வேண்டும் அவனுக்கு தெரியும். அபூஜகளை நாம் பார்த்துருக்கிறோம். இப்படி எல்லாம் அநியாயம் செய்யக்கூடிய யாருமே அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். ஒன்று அல்லாஹ் தண்டனை கொடுப்பான், அப்படி இல்லைன்னா ஒருவனுக்கு மேல் ஒருவன் வைத்து அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ் திருமுறையில் சொல்லுகிற பொழுது வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅதின் லஃபஸதத் ஃபில் அர்தி வலாகின்னல்லாஹ து ஃபத்லின் அலல் ஆலமீன். மக்களை ஒருவரை கொண்டு ஒருவர் அல்லாஹ் தடுக்காவிட்டால் இந்த பூமியில குழப்பங்கள் அதிகமாகிவிடும் நல்லா சொல்லுகிறான். இப்போ என்ன அர்த்தம்? ஒருவன் சேட்டை செஞ்சா இன்னொருத்தவனை வச்சு அல்லாஹ் அழிப்பான். நாம் நினைப்போம் இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய ஆளுன்ட்டு, நமக்கு மேலே ஒருத்தர் இருப்பான். அதாவது நம்ம உதாரணத்துக்கு ஊரில் காலை தூக்கிட்டு போவார், ஆனால் அவருக்கு மேலே ஒருத்தர் பார்த்த உடனே சொல்லுங்கள் சார் அப்படின்றான், முடிச்சு போச்சு, அவ்வளோதான். இதுதான் உலகம். நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போனாலும் சரிதான், அதுக்கு மேலே ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பான். யார்? உலகத்திலே சொல்கிறோம். அல்லாஹோடு நாம் அல்லாஹ் பெரியவன், அது வேறு விஷயம். உலகத்திலேயே எவ்வளவு பெரிய அவன் அமைச்சராக இருந்தால் யாராக இருந்தாலும் அவனுக்கு மேலே உள்ள அமைச்சர் இருக்கிறாரு. முதலமைச்சரை பார்த்த உடனே சில பேர் டயரில் விழுவுறான். காலில் விழுவுறதை தாண்டி காரில் விழுவுறது, காலில் விழுந்து காரில் விழுந்து டயரில் விழுந்து டயர் அங்கே வரப்போ எங்கே விழுவுறான். ஆனால் ஊரில் பார்த்தா அவன்கிட்ட நம்ம விழுவோம், அவன் காலில் நம்ம விழுவோம். அதுதான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவனுக்கு மேல் ஒருவன் அல்லாஹ் வச்சிருப்பான். சில நேரங்களில் ஒருவருக்கு சேட்டை செய்கிற பொழுது சிலரை வைத்து அல்லாஹ் அழிப்பான். அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், சிலரை கொண்டு அல்லாஹ் அழிப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக நல்ல ஈரான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் போல. ஈரான் ஆரம்பிச்சு வச்ச முதல் நாள் அன்னைக்கு வேணா ஈரானுக்கு அது மிகப்பெரிய அடியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றளவு பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய விளைவுகள் இஸ்ரேல் மிக அதிகம். எல்லா பதுங்குக்குழியில் போய் பதுங்கிட்டான் அப்படின்னா பதுங்காதவங்களை தூக்கி இவனா தூக்கி உள்ள போடுறான், ஜெயிலில் தூக்கி போடுற மாதிரி. பயத்துடைய உச்சக்கட்டம். ஆனால் அவங்க உள்ள சேனைகள் என்ன, அவங்களுக்கு கைகூலியாக இருக்கக்கூடிய சேனைகள் என்ன சொல்லும் அப்படின்னா
ஈரான் தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு விழக்கூடிய அடி மிகப்பெரிய அடி. அல்லாஹ் தான் போதுமானவன். எப்படியோ அதை மக்கள் இறப்பதை நாம் விரும்பலை. ஆனால் இந்த இடத்துல அவங்க யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? கசா மக்களை நாம் எப்படி கொள்றோமோ நமக்கு எப்படி இருந்திருக்கும், எத்தனை குழந்தைகளை கொண்டிருக்கிறோம், எத்தனை பெண்களை கொண்டிருக்கிறோம், எத்தனை குடும்பத்தை நாம் நடுத்தரு கொண்டு வந்திருக்கிறோம், எத்தனை மருத்துவமனைகள் கசாவிலே மருத்துவமனைக்கு மருத்துவ சிகிச்சைக்கு சென்றால் மருத்துவமனை இல்லை, டாக்டருக்கு டாக்டர் இல்லை, எல்லாத்தையும் கொலை செஞ்சிட்டோம். அப்போ இன்னைக்கு அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க நாம் உணரணும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமே ஏதோ நாம் செஞ்ச பின்விளைவு தான். அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் இன்னைக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க யோசிக்கணும். இன்னைக்கு அடிபடும் போது நாம் அடிக்கும் போது அவங்களுக்கு அப்போ தான் வலிச்சிருக்கும். இன்னைக்கு நாம் அழுகிறோமே, கசா மக்கள் அப்படி தான் அழுதுருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். அதை வைத்தான் அல்லாஹ் இப்படி தான் அல்லாஹ் அழிக்கிறான். இதே மாதிரி இது கடைசி வரைக்கும் நீடிச்சிருமா அப்படின்னா கிடையாது. நிச்சயமாக ஒரு நாள் முஸ்லிம்கள் யூதர்களை கொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான், கியாமத் நெருங்குற பொழுது லா தக்மு ஸாஅத்து ஹத்தா யுகாத்தில அல் முஸ்லிமூன் அல் யஹூத, முஸ்லிம்கள் யகூதிகளுக்கு மத்தியிலே யூதர்களுக்கு மத்தியிலே போர் வராத வரை கியாமத் நாள் வராதுன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபயக்துலுஹும் அல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் யூதர்களை கொலை செய்வார்கள், தேடி தேடி கொலை செய்வார்கள். ஹத்தா யஹ்தபி அல் யஹூதியு வராஇல் ஹஜரி வஷ்ஷஜரி, யகூதிகள் அப்போ யூதர்கள் அவர்கள் திருப்பி அடிக்க முடியாமல், நம்மை அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் கல்லுக்கு மரத்திற்கு பின்னால் ஓடி ஒளிவார்கள். அப்பொழுது ஹஜர் அபி ஷஜர் யா அப்துல்லாஹ் யா முஸ்லிம் யா அப்துல்லாஹ் ஹாதா யஹூதியுன் வராஇ, கூப்பிட்டு சொல்லுமா, ஓ முஸ்லிமே, அல்லாஹுடைய அடிமையே, எனக்கு பின்னால் யூதன் ஒளிந்திருக்கிறான், ஃபக்துலுஹு, வந்து கொலை செய் என்று கல்லும் பேசும் மரமும் பேசும். அப்போ உள்ள இல்லை எந்தெந்த மரத்துக்கு பின்னால் எந்தெந்த கல்லுக்கு பின்னால் யூதன் ஒளிந்திருக்கிறானோ அந்த கல்லும் பேசும் மரமும் பேசும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் கண்டிப்பாக இது ஒரு நேரடியான அர்த்தம் கொடுத்தா சரிதான். ஆனால் நாம் இப்படி ஒரு விளக்கத்துக்கான ஒரு கருத்தை யோசித்தோம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு கல் ஒரு மரம் கூட இவர்களை வெறுத்துவிடும். நம்ம சொல்றோம்ல, இவன் கை வச்சா உருப்படாதுன்ற மாதிரி இவன் மூஞ்சில முடிச்சா உருப்படாது. இஸ்லாத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது தான். ஆனாலும் ஒரு இதில் சொல்ற மாதிரி கற்கள் கூட ஒரு மரம் கூட யூதனை வெறுத்து விடும். அப்படிதான் இன்னைக்கு உலகத்துல முஸ்லிம்களை விடுங்க, சிறுபான்மையினர் மக்கள் நாம பார்த்து நேற்று ஒரு போஸ்ட் பார்த்த, சென்னையில ஒரு கட்சி சார்பா, இஸ்லாமியர்கள் அல்ல மாத்து வேற ஒரு கட்சி சார்பா, கம்யூனிஸ்ட் கட்சி நினைக்கிறேன், ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாங்க. எதுக்குன்னா, நீங்கள் காசாவில் பலஸ்தீன மக்களை தாக்குதல் நிறுத்துங்கள்னு அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதுல முஸ்லீம் கிடையாது. அப்ப எல்லோரும் வெறுப்பார்கள். இந்த ஹதீஸுக்கு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, முஸ்லீம் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களும் வெறுப்பார்கள். ஒரு கல் கூட வெறுத்துடும். கல்லுக்கு என்ன தெரியும்? ஆனா அந்த கல்லு கூட வெறுத்துரும். இவனை கொலை செய்யும், சேட்டை தாங்க முடியல கல்லு சொல்லும். அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் வச்சு பார்க்கலாம். அதனால அதையும் ஒரு சொல்லதுக்கு பிறகுதான் என்ற ஒரு மரத்தை தவிரன்னாங்க. கருக்கது என்ற மரம் மட்டும் இந்த தகவலை சொல்லாது. ஏன் அப்படின்னா அது யகூதிகளுடைய மரம், யூதருடைய மரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறாங்க. இந்த ஹதீஸை நாம எப்படி நம்புறோமோ இல்லையோ அவன் நம்புறான். என்ன அப்படின்னா, இன்றைக்கு அவர்கள் கிட்டத்தட்ட அந்த 50 வருஷமா அவங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, இந்த கருக்கது அப்படின்ற செடியை நடுறதான் வேலை. ஏன்னா இந்த ஹதீஸை படிச்சுட்டான், இது கண்டிப்பா நடக்கும்னு தெரியும். அதான் சொல்லப்போல நாம எப்படி ஈமான் கொண்டிருக்கோமோ இல்லையோ அவன் ஈமான் கொண்டிருப்பான். ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம கொள்ளுவார்கள் முஸ்லீம்கள். எல்லா மரமும் எல்லா கல்லும் நம்மளை பத்தி சொல்லி கொடுத்துருவோம்னு தெரிஞ்சதுனால, அதை அவன் ஈமான் கொண்டதுனால என்ன செய்யறான், கருக்கது செடியை மட்டும் தேடி தேடி நடுறான். எப்படி நம்ம அமைச்சர்கள்லாம் செடி நடுறாங்களோ அங்கே அது இஸ்ரேலிய அதிபர்கள் முக்கியஸ்தவர்கள் எல்லாமே கருக்கது செடியை தேடி தேடி நடுறான். நட்டுட்டு மற்றவங்களுக்கு ஊக்குவிக்கிறான். இராணுவ ரீதியாக அதை பரப்புகிறார்கள், அதை ஊக்குவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட அது 12 அடி, அந்த மரம் 12 அடிக்கு இருக்கும். 4 அடி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை பரிசு கொடுக்கப்படுகிறது. அவனுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, குறுகிய காலகட்டத்தில் 100 மில்லியன் மரம் நட வேண்டுங்கிறது அவங்க டார்கெட். எதுக்காண்டி? இந்த ஹதீஸ் நம்புறதுக்காண்டி. நம்மாட்ட இதை போய் தூக்கிட்டு போனோம்னா அது பலகீனம் நொடிச்சு போச்சு, நீ அப்படியே ஒளிஞ்சே போயிடுவான். இதனால தான் சமுதாயத்தை பிளவுபட்டு இன்னைக்கும் அதே தான் சொல்லி திரிகிறான். ஒன்று சொன்ன அப்படின்னா அது அப்படி இது இப்படி, அது அறிவு கெட்டலையா, புகாரி மட்டும் மனுஷன் இல்லையா,
அப்படின்னா இப்படின்னா அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த பொறுமைலாம் இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஆலிமுட்டை போய் அவனை பற்றி கேட்டிங்கன்னா கெட்ட வார்த்தை தான் சொல்லுவான். ஏன்னா அவெல்லாம் ஒரு மனுஷன், அவன் பேச்சு இன்னும் தூக்கி திரியிற பார்த்தியா நீ அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ கேவலப்பட்டு போய் விபச்சாரத்தை கேவலப்பட்டு போய் அதை பற்றி பேசினா சப்ஜெக்ட் மாறிடும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுங்க அவங்க தான் முக்கியம்னு அலையிறாங்க பாதி பேர். இப்போ எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த ஹதீஸை அவர்கள் நம்புகிறார்கள். நம்பிய காரணத்தினால் கருத்தது மரத்தை 100 மில்லியன் மரத்தை நட வேண்டும், எல்லாம் நம்ம அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம். ஏன் கருத்தது மரம் மட்டும்தான் நம்மளை பற்றி சொல்லாது அப்படின்னு நபிசுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அவன் ஏற்றுக்கிறான். அப்போ யார்ட்டு இஸ்லாம் இருக்கு, நம்ம யாரும் அவங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை இருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு இப்படி ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி சொல்கிற விஷயம் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, இந்த ஹதீஸை ஒரு அமைச்சர்கிட்ட போய் சொல்லப்படுது. கோல்டா மேயன் நினைக்கிறேன், யூத அமைச்சர் ஒருட்ட பெண் அமைச்சர்கிட்ட போய் கேட்குறான், முஸ்லீம்கள் உங்களை கொல்வார்கள்னு சொல்லிட்டு இறுதி காலகட்டத்தில் கொல்லுவாங்கன்னு ஒரு முன்னறிவிப்பு இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்கன்னு கேட்குறப்ப அந்த பெண் அமைச்சர் சொன்னாங்க, ஆமாம் உண்மைதான் கொல்லுவாங்க, ஆனால் எப்போ தெரியுமா அவங்க ஒரு விளக்க சொல்கிறாங்க, நம்மளை பற்றி படிச்சிருப்பாங்க போல. கரெக்டாக சொல்லுது அந்த அம்மா. எப்போ தெரியுமா, எப்போ ஜும்மாவுக்கு வர மாதிரி ஃபஜருக்கு கும்பல் வருதோ அன்னைக்கு தான் நடக்கும்னுச்சு அந்த அம்மா. அது என்ன நமக்குள்ள பல பேர்த்துக்கு அப்போ கண்டிப்பாக நடக்காதுன்னு பல பேர் மனசில் நடிச்சிருப்போம் இல்லையா? ஜும்மாவுக்கு வர கும்பல் ஃபஜருக்கு எங்கே போச்சு? ஃபஜருக்குலாம் 6 மணிக்கு இருக்கிறப்ப 5 செஃப், இன்னைக்கு 5:20 3 செஃப் தான் வருது. அப்போ நம்ம அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 60 70 அந்த இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கை விரல் ஊட்டி என்ற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் ஆர்ப்பாட்டம் கொடி தூக்குறது இருக்கட்டும், ஆனால் ஆர்ப்பாட்டம் கொடி தூக்குறது மட்டும்தான் நமக்கு வெற்றியை தருமா? ஒரு ஹதீஸ் இப்படி இருக்குது, ஃபியூச்சரில் பின்னாடி ஒரு காலகட்டத்தில் ஒரு போர் நடைபெறும், துருக்கி தலைநகரில் ஒரு போர் நடைபெறும். அங்கே வாளியேந்து கத்தியேந்து சண்டையிட மாட்டார்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள், வெற்றி பெறுவார்கள் ஹதீஸ் ஒன்று இருக்குது. அப்போ நம்முடைய வெற்றி எங்கே இருக்குது அப்படின்னா, போராட்ட ஆர்ப்பாட்டம் நம்ம எதிர்க்க கிடையாது. அதே நேரத்தில் அன்னைக்கு சுபு தொழில்னாச்சும் வரியா நீ ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்பி போகிறோம், அன்னைக்கு சுபுக்குனாச்சும் வரோமா? இல்லை. அப்போ ஜும்மாவுக்கு இவ்வளோ கும்பல் எங்கேருந்து வருது? அப்போ சுபுவுக்கு எங்கே போச்சு? எங்கே போய் மேராஜில் போய் பைத்துல் முகத்திஸ் மேலே போய் பைத்துல் மாமூர் தொழுதுருந்தாங்களா என்னமோ தெரியல, அல்ல கடமை இல்லையோ நம்ம நமக்கு தெரியாமல் வேலை ராக்கெட்டில் போய் அதை மேராஜ் மாதிரி போயிட்டு அல்லாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்களா என்னமோ. எனக்கு வாரத்துக்கு ஒருத்தர் கடமைன்னு கையெழுத்து போட்டு கொடுண்டு என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ ஜும்மா என்ன கடமையோ அதே தானே நமக்கு சுபுஹு கடமை கூட ஒரு பெண் அமைச்சர் வழங்கியிருக்கிறார். முஸ்லீம் அல்ல, நல்லா தெரியணும், யூதர்கள் அவர் விளங்கியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் நடக்க வேண்டும் என்றால் ஜும்மாவுக்கு வர கும்பல் என்னைக்கு சுபுஹுக்கு வருதோ அன்னைக்கு தான் நடக்கும். நம்ம பெருநாள் கூட 10 மணிக்கு தொழுது பழகிட்டு இருக்கிறோம், எங்கே போய் சொல்றது? பெருநாளுடைய வக்து சுபுஹு முடிச்சு இஸ்லாமுடைய வக்து தான் பெருநாளுடைய வக்து. எங்கேயாச்சும் வச்சு பாருங்க, பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். என்னங்க ஆர்ப்பாட்டம்? உணவு பஞ்சமா? இல்லை, பெருநாளை ஃபஜருக்கு வச்சுட்டா யார் வர்றது? இல்லா முஸ்லீமா? நம்ம கேட்கணுமா இல்லையா? நம்ம கேட்கறதுக்கு தோணுதா இல்லையா? அப்ப சுபுகு அப்படிங்கிறது சமுதாயத்தின் வெற்றிக்கு முக்கியம். அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸ் வரலாறுகளை தாண்டி ஒரு யூதனை வழங்கி வைத்திருக்கிறான். இந்த ஹதீஸ் எப்படின்னு சொல்லி சொன்னா, நாம நம்மளை சீர்திருத்த முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தவனுக்கு உபதேசம், அடுத்தவனை பற்றி குறை பேசுறதுன்னா முதலா நிற்போம். நம்ம குறையை பற்றி யோசிக்கிறதுனா மனசு வராது. அது இப்படி அப்படின்னு ஏற்றுக்க முடியாது. அதனால தான் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோம். எனவே முஸ்லீம் சமுதாயம் திருந்த வேண்டும். பின்னால் ஒரு நாட்களில் இஸ்லாமியர்களுக்கு தாக்குதல் நடைபெறும். அன்றைக்கு வெற்றி வேண்டும் என்றால் ஈமானிய உறுதி இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கியர்கள் புரிவானாக. குறிப்பாக இன்றைய ஈரான் பகுதி, பலஸ்தீன் காசா பகுதியிலே ஈடுபாங்க பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் தான் நல்ல பாதுகாப்பை வழங்கியர்கள் புரிவானாக. உலகத்தில் உள்ள அனைத்து சிறுபான்மையினருக்கு அல்லாஹ் தால பாதுகாப்பை ஏற்படுத்தி புரிவானாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி